ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மோனிஷு சரியாக படிக்கிறதில்ல எழுதுதல்னு சொல்லிவிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட போகிறேன். மோனிஷுக்கு விளையாடிட்டுருக்கான், அவனை கூப்பிடலாமா? அவனை கூப்பிட்டு நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணலாம். மோனிஷுக்கு தெரியாமல் வீடியோ ஆன் பண்ணி செல்லிங்க மறைச்சி வச்சுட்டேன். மோனிஷை நம்ம கூப்பிடலாம். அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு. மோனிஷ் ஏங்க பாத்திரா சரி வா. ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு பேக்கில் வைக்கிறேன் நான். எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே பாரு, உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் வேணுமே எடுத்து வச்சுக்கோனேன். நாளைக்கு காலையில் கூட்டு போய் ஒன்று ஹாஸ்டலில் விட்டு வந்துருப்பாங்க. நீ எழுத மாட்டேன்ற, படிக்க மாட்டேன்ற, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்ற, எழுதுறானே எழுத மாட்டேன்ற, படுறானாலும் படிக்க மாட்டேன்ற. நீ தான் எழுதுமா அப்படி தான் சொல்கிற. அப்பமா சொன்னால் செய்ய மாட்டேன்றிய. எத்தனை போய் கூட்டு போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மொத்தம் மச்சு வச்சுக்கிறேன். அப்பா வேலைக்கு போய்க்கிறாங்க, காலையில் வருவாங்க. வந்தவொடனே கூட்டின்னு போய் அன்றைக்கி வேலூரில் பார்த்துட்டு வந்தோமே. பார்த்தோமா இல்லை? வேலூர் போனோமா இல்லையா? ஒரு ஹாஸ்டல் பார்த்தோமா? அந்த ஹாஸ்டல் எடுத்து விட்டு வந்துடுறேண்ணே. வா, நீ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன். இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான். ஏது ட்ரெஸ் எல்லாம் மச்சு எடுத்து வச்சுட்டேன். உனக்கு வேறு என்ன வேணுமே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கண்ணே. அப்பா வந்தோடனே காலையில் கூட்டின்னு போய் உன்னை ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டா. அங்கே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, பாப்பா இருக்க மாட்டா. புரியுதா? நீ உனக்கு சாப்பாடு வீட்டில் கேட்குற அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அவங்க என்ன மெனு போடுறாங்களோ அதான் சாப்பிட்ணும். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும், 2 ஹவர் படிக்கணும். அதுக்கப்புறம் நீ தான் குளிக்கணும், நீயே ட்ரெஸ் பண்ணணும். அவங்க என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை சாப்பிட்ணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நீயே தான் போகணும். புரியுதா? நீ எழுதலை படிக்கலைன்னு வச்சுக்கோ, செமையாக பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. நீ வீட்டில் ஏமாத்துற அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. நீ போ, கிளம்புண்ணே. ஹாஸ்டலில் எத்தனை விட்டு வந்துடுறேன். ஏந்திர நீ வானோட சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்ற. அழுத அம்மா பேசி கேட்குறியா? ஒழுங்காக எழுதுறியா? படிக்கிறியா? பாப்பா மாதிரியா? ஒருத்தர் வச்சுக்கிங்களா? சண்டை போடுவீங்களா? மறுபடியும் அந்தமாரி பண்ண என்ன பண்ணலாம்? ஹாஸ்டலில் எத்தனை விட்டு வந்துட்டா? நீ கிளம்புறாடி, நீ தேவையில்லை. யாரும் இப்போ தான் சொல்கிறீங்க. அப்புறம் நீ சொல்கிற விஷயம் கேட்க மாட்டேன்ற. இப்போ அழுகிறேன் உடனே அழக்கூடாது. உனக்கு ஹாஸ்டல் தான் நான் எடுத்து விட்டு வந்துடுவா. நீ அங்கே போயிருந்துக்கோ. வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்குறியா? ஒழுங்காக எழுதுறியா? படிக்கிறியா? அம்மா சொல்கிறது கேட்கணும். ஒருத்தர் வச்சுக்கூடாது பாப்பா ஒன்றையும். சரியா? பாய் தந்து சொல்லு. என்ன பண்ணுவ? அதனால் சொல்கிற பேச்சு கேட்குறியா? ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், எழுதணும், படிக்கணும். ஓகேவா? அழக்கூடாதுண்ணே. உண்மை நம்பிட்டியா? ப்ராங்க் பண்ணேன். அழக்கூடாதுண்ணே. என் தம்பம் மோனிஷ் உண்மைன்னு சொல்லி அழுதுட்டாங்க பாருங்க. எழுதியா? உண்மைன்னு சொல்லி பயந்துட்டியா? சரி, அழக்கூடாது. கணக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.